நான் கொஞ்சம் ஊம குசும்பு, அதே ப்ராப்ளம் எனக்கும் இருந்தது என்றும் மனவிட்டு பேசியிருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி விரைவில் ஜெயம் ரவி நடிப்பில் காதலிக்க நேரமில்லை படம் வெளியாக உள்ள நிலையில் பெண்கள் சினிமா துறைக்கு அதிகம் வர வேண்டும் என்று கிருத்திகா உதயநிதி தெரிவித்துள்ளார். வணக்கம் சென்னை திரைப்படத்தின் மூலம் சினிமா உலகத்திற்கு அடியெடுத்து வைத்தவர் கிருத்திகா உதயநிதி. அதே காலகட்டத்தில் தான் இவரது கணவர் உதயநிதியின் ஒரு கல் ஒரு கண்ணாடியும் வெளியானது. ஆக இருவரும் சினிமா உலகில் அறிமுகமான காலம் இது. இப்போது இவரது கணவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி சட்டமன்றத்துக்குள் நுழைந்த துணை முதல்வரும் ஆகிவிட்டார். இந்நிலையில் இனி அரசியல் பாதைத்தான் என்றும் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்துவிட்டார் உதயநிதி ஸ்டாலின். அவர் விட்ட இடத்தில் இப்போது தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார் கிருத்திகா உதயநிதி. அவர் இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை படம் விரைவில் திரைக்கு வர உள்ளது. இதற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார். ஒரு மாதம் முன்பாகத்தான் என்னை இழுக்குதடி பாடல் வெளியானது. அது இதுவரை 13 மில்லியன் வியூஸ்களையும் எட்டியுள்ளது. தமிழ் சினிமாவில் அதிக பெண் இயக்குநர்கள் இல்லை, அதில் தன்னாலான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் கிருத்திகா உதயநிதி தொகுப்பாளனி டிடிக்கு அளித்த பேட்டிகள் தெரிவித்துள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டிகள், நான் படம் இயக்குவேன் என்பதை நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் கல்லூரி காலகட்டத்தில் ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கிறேன். வீட்டில் இருந்தபோது கதைகளை எழுத தொடங்கினேன். அப்படியே உருவானதுதான் சினிமா பயணம். எதையும் திட்டமிட்டவில்லை என்றும் கூறியுள்ளார். அவரது இளமை காலம் பற்றி கேள்விக்கு பதிலளித்த கிருத்திகா உதயநிதி, சிறு வயதில் நான் கொஞ்சம் ஊமை குசும்பு ஆளாகத்தான் இருந்திருக்கிறேன். பள்ளியில் மிக அமைதியான பெண், கடைசி பெஞ்ச் மாணவிதான். ரேங்க் கூட கடைசி தான். சொல்ல போனால் படிக்கவே மாட்டேன். இன்றைக்கு டிஸ்லெக்சியோ போன்ற குறைபாடுகளை பற்றி மக்களுக்கு தெரிகிறது. என் காலத்தில் அப்படி ஒரு குறை இருப்பவர்கள் பற்றிய எல்லாம் விழிப்புணர்வே இருக்கவில்லை. எனக்கு கூட அந்த பிரச்சனை இருந்தது. வார்த்தைகளை தப்பு தப்பாக எழுதுவேன். எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்தது. அதை மட்டும் ஒழுங்காக செய்வேன் என வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி எப்போதுமே தனது முகத்தோற்றத்தை ஒரே மாதிரியாகவே வைத்திருப்பது பற்றியும் கிருத்திகா பேசுகையில், பலரும் நான் உம்முன்னு என்று இருப்பதை போன்றே காட்சி தருவதாக சொல்கிறார்கள். நான் வழக்கமாக இருப்பதை போல செம்ம ஜாலியாகவே இருக்கிறேன். ஒருவேளை வெளியே அந்த தோற்றம் சரியாக போய் சேரவில்லையோ என்னவோ என்று தோன்றுகிறது என்றும், தனது முதல் படம் வெளியான போது சமூக ஊடகங்களில் இந்த அளவுக்கு பலமாக இல்லை. ஆனால் இப்போது பலரது பாதி படத்திலேயே வாட்ஸ்அப் மூலம் விமர்சனம் அனுப்பிவிடுகிறார்கள் என்றும், பல வருடங்கள் கழித்து திரையரங்குகளில் என் படம் வெளியாக இருக்கிறது என்றும் பேசியுள்ள கிருத்திகா, ஆகவே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. இதுவரை வெப் சீரிஸ் மூலம் தைரியமாக இருந்துவிட்டேன். இந்த படம் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்க போகிறது என்பதை எதிர்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.